கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதாப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகையை ஏற்படுத்தி அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரோ நாமத்தில் எங்கே கூடியிருக்கீர்கள்? உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறவர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேலாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, கொடா கொடை ஸ்தோத்திரம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பவசனையும் ஆண்டவரையே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். துதியின் வேளை. கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணியவரே, மகா ஆழங்களில் இருந்த தண்ணீரை இஸ்ரவேலுக்கு குடிக்க கொடுத்தவரே, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிறந்தவரே, ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தவரே, இஸ்ரவேலை கடலை கடக்க பண்ணியவரே, கடலை பிளந்தவரே, உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டவரே, வானத்தின் கதவுகளை திறந்தவரே, மன்னாவை ஆகாரமாக வருஷிக்க பண்ணியவரே, வானத்தின் தானியத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறவரே, ஆகாசத்திலே கீழ்காற்றை வர பண்ணியவரே, தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்தவரே, சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மலையத்தனை வருஷிக்க பண்ணியவரே, அவைகள் இஸ்ரவேலின் பாளையத்தை நடுவிலே இறங்க பண்ணியவரே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு பெரிய பயங்கரம் வல்லமையும் உள்ள தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்ப அவ்வளவு சர்வ வல்ல தேவன், தாயை போல எங்களை தேர்ச்சுகிறீரே, எவ்வளோ பெரிய கிருபை ஐயா. உங்களுடைய கிருபை மிகவும் பெரியதப்பா. எங்கள் பலவீன நேரங்களெல்லாம் எங்களை தூக்கி சுமக்கிறவரே, உண்மை கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், என் முன்பலவீனத்தில் என் பலன் புறமாய் விளங்கும் என்று சொல்லுகிற தேவனே, எங்கள் கரங்களை பிடித்து கரங்களில் எழுதி வைத்திருக்கிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது நம்மை சுமக்கிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். அந்த பாடலில் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேச்சி, தந்தை போல ஆச்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேச்சி, தந்தை போல ஆச்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம்
தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆம், அவர் மாத்திரம் போதும் நம் வாழ்வில், வேற எதுவும் நமக்கு வேண்டியதில்லை. மித்தெல்லாம் தன்னால் வரும். அவரை மட்டும் நான் தேடினா போதும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல நம்மை காப்பவர், நம்மோடு நேரம் இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு பொறுப்பை இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, உங்களுக்கு முன்னாக ஒரு டாஸ்க், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை என்னால் செய்ய முடியுமா முடியாதா, எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, எதிர்ப்பு பெருசா சிறுசா, இப்படிலாம் பலவிதமான எண்ணங்கள் உங்கள் சிலரில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த எண்ணங்களுக்கு, இந்த யோசனைக்கு கர்த்தர் இன்று செய்தியின் மூலமாக உங்களோட இடைப்படுவார். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகளை உடைய மனுஷன், எனக்கு பேச்சு திறமை இல்லை, புலமை இல்லை, டிசபிலிட்டி, என்னால் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ், inadequacy, infirmity, weakness, இதை வச்சுக்கொண்டு நான் இவ்வளோ பெரிய ஒரு ராஜா முன்பாக நான் போய் பேசுனா அவன் எனக்கு செவி கொடுப்பானா? Praise God. பார்வோன் பெரிய மனுஷன், ராஜா, அன்னைக்கு உள்ள உலகத்தில் த பிகஸ்ட் கிங். இன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி அன்னைக்கு பார்வோன். மோசே தன்னுடைய இன்னடிக்குவசிய, வீக்னஸை உணர்ந்து சொல்கிற வார்த்தை, ஒரு ரீசன்ட், ஒரு ஹியூமன் ரீசனோட பேசுகிறார். இதுக்கு முன்பாக உள்ள டயலாகு, கான்வர்சேஷன், சம்பாஷணை எல்லாம் அறிவோம். முற்றில் ஆண்டவர் வெளிப்பட்டவன் அழைத்தார், தகுதியிலேன்னு சொன்னார், காட் கன்வின்ஸ் ஹிம், இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லு, எவ்ரிதிங் வாஸ் ஓவர். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்ட்? ஃபாரோ ரிஜெக்டட், மோசஸ் டிஜெக்டட். ஃபாரோ ரிஜெக்டட், மோசஸ் டிஜெக்டட். சோர்வு, பார்வோன் முடியாது, அவுட்ரைட் நோ. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம். பார்வோன்ட்ட மோசே முன்னாடி போய் சொல்றாரு, கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நாங்கள் வனாந்தரத்தில் போய் கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்யணும், எங்களை விடு. பார்வோன் சொன்ன பதில், யார் உங்க கர்த்தர்? அவர் யார்? கர்த்தரை அறியே. என்ன ஒரு audacious reply. மோசேக்கு இந்த வார்த்தையை கேட்க முடியல, சகிக்க முடியல.
கர்த்தருடைய பணியை செய்ய வந்திருக்கேன், கர்த்தர் யார் அறியேன் அப்படின்ட்டாரு. ரொம்ப டிஜெக்டடா, அப்படியே சோர்ந்து போய் இஸ்ரவேலுடைய பாளையத்து பக்கம் வந்துகிட்டு இருக்கார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க மோசேயை பார்த்து சொல்ற வார்த்தை, ஏன்பா மோசே, எங்க பொழப்புல மண்ணை தூக்கி போட வந்திருக்க, நீ இங்க பொழப்ப கெடுக்க வந்திருக்கிற, எங்க வாசனையை கெடுக்க வந்திருக்கிற. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க இப்படி மோசே அக்யூஸ் பண்றாங்க? மோசேவை அக்யூஸ் பண்ண சொல்றாங்க, உன்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நீ எங்களுக்கு பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்ட, உன்னை கர்த்தர் தண்டிப்பார். மோசேக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிக்கிற மாதிரி, இந்த பக்கம் ராஜா, இந்த பக்கம் தன்னுடைய சொந்த ஜனம். ஏன் இந்த சொந்த ஜனம் இப்படி பேக்குறாங்க? பார்வோன் சொல்றான் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து, தன்னுடைய அபிஷியல்ஸை பார்த்து, இந்த ஜனங்களுக்கு நீ சரியா வேலை கொடுக்கல, நல்லா டைட்டா புளிஞ்சிங்கடா, இவங்க இந்த ஆராதனை கர்த்தர் இப்பெல்லாம் பேச மாட்டாங்க, வேலை முடிஞ்சா சாப்பிட்டா படுத்து தூக்கம், காலையில் எழுந்திரிச்சா வேலை, இப்படிதான் இருக்கணும். உங்க செக்கு மாடு மாதிரி வச்சுக்கணும். நீ அவங்களுக்கு நிறைய சொகுசு கொடுத்துட்டீங்க போலுக்கு. நீங்க இனிமேல் வைக்கல் கொடுக்க கூடாது. இவங்கெல்லாம் செங்கல் செய்யறவங்க, வைக்கலை போட்டு அவன் செங்கல் செய்யணும். செங்கலுக்கு கோட்டாவை அப்படியே வச்சுக்கணும். எத்தனை செங்கல் அத்தனை செங்கல் தான். ஆனா இப்போ வைக்கல் நீங்க கொடுக்கூடாது, இவங்களா போய் அறுத்துட்டு வரணும். வேலையை கூட்டு, ஆனா அவுட்புட் அதே மாதிரி வை. ஜனங்களுக்கு தாங்க முடியல, சாட்ட அடி வாங்க முடியல, பெருமூச்சு விட்டு முடியல. இதனாலதான் பார்வோன்ட்ட, ஏன்பா இங்க பிளப்ப கெடுத்த. மோசே பொறுத்தலுக்கு அவருடைய மிஷன் டோட்டல் ஃபெயிலியர். மோசே கர்த்தரை பார்த்து சொல்ற வார்த்தை யாத்திரம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீங்க விடுவிக்கலையே. மோசே நினைச்சாரு, கர்த்தர் சொல்லி நான் போறேன், போய் சொன்ன உடனே விடுதலை ஆக்கிடுவாரு. இப்ப மோசேக்கு நடக்கல, கான்ட்ரரி நடக்குது, எதிர்மறை நடக்குது. பார முடியான்ட்டா மக்களை ஏன்பா எங்களை கெடுக்கிற நீ அப்படின்ட்டாங்க. நீ விடுதலை ஆக்கலையே, நீங்க சொன்னபடிதான் செஞ்சோமே. இதுதான் கான்டெக்ஸ்ட். God, I am inadequate. ஆண்டவரே, நான் பலவீனமான மனுஷன். எத்தனை நாள் நாம கர்த்தரை பார்த்து சொல்லிக்கிறோம், என்னால செய்ய முடியல ஆண்டவரே. நீங்க கொடுத்த பொறுப்பு தான், ஆனா என்னால செய்ய முடியல ஆண்டவரே. எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு மவுஸ் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே. இப்ப கர்த்தர் மோசே எப்படி என்கரேஜ் பண்ணார், கர்த்தர் இன்னைக்கு உங்களை எப்படி கர்த்தர் என்கரேஜ் பண்றாரு. ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தர் மோசேக்கு ஒரு பெரிய உண்மையை சொன்னார். கர்த்தர் மோசேக்கு ஒரு பெரிய பலன் உனக்குள்ள இருக்குன்னு எடுத்து சொன்னார். என்ன சொன்னாரு? யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? உன்னை, உங்க 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 பக்கம் விரல் வருது, கர்த்தருடைய விரல் வருது. உன்னை நான் தேவனாக்கினேன், பிசாசுக்கு மேல் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், எதிர்ப்பு சக்தியின் மீது அதிகாரம் கொடுத்தேன், உன் பலவீனத்தின் மீது உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், உனக்கு தடையா இருக்க சக்தியின் மீது நான் பலன் கொடுத்தேன், அதிகாரம் கொடுத்தேன். I have given you power. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அன்னைக்கு பார்வோன் எகிப்தியருக்கு கடவுள். Praise God.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு முன்பாக எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க, உங்களுக்குள்ள வீக்னஸை நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னை நான் உன் எதிர்ப்பு சக்திக்கு நான் தேவனாக்கினேன். I have given you power over Pharaoh. உனக்கு எதிர்ப்பு சக்தியை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இது ஒரு பெரிய உண்மையை ஆண்டவர் இந்த யாத்திராம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். சந்தோஷமா இருக்கா? உங்களை உங்க எதிர்ப்பு சக்திக்கு மேல நீங்க உன்னை பார்த்து பயந்தீங்க. அது உங்க பலவீனமா இருக்கலாம், உங்க எதிர்ப்பு சக்தியா இருக்கலாம், உங்க இன்அடிக்குவசியா இருக்கலாம், அப்பனுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த சைஸை பற்றி பார்க்காத, அந்த பொறுப்புடைய மேக்னிடியூடை பற்றி பார்க்காத, என்னை பாரு, என் வார்த்தையை கேளு, உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். God has given him the power and authority. பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்கும் போது மோசே அல்ல, மோசே தேவனுடைய பிரதிநிதி. You are, my dear, you are a representative of God. பார்வோனுடைய கண்ணுக்கு மோசே உள்ள தெய்வீகத்தை காண முடியும். பார்வோனுடைய கண்ணுக்கு மோசேயில் உள்ள தெய்வீக அதிகாரத்தை காண முடியும். மோசே பேசும்போது அது மோசேயுடைய வார்த்தை இல்லை, அது தேவனுடைய வார்த்தை என்று பார்வோனால உணர முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். இதில் என்ன ஒரு பியூட்டி, நல்ல இந்த பேசேஜ் வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைமில் நான் ரொம்ப சொல்லலை, நான் மேலா சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் மோசேட பேசுவார். கர்த்தர் பொதுவாக தீர்க்கதரிசிகிட்ட பேசுவார், தீர்க்கதரிசி மனுஷிட்ட பேசுவாங்க. அதே தாங்க கர்த்தர் மோசேட பேசுறாரு, மோசே ஆரோட பேசுறாரு, ஆரோன் பார்வோனிடம் பேசுறார். இந்த வார்த்தையில கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன் சொல்லிட்டு இந்த உற்சாகப்படுத்தி மட்டும் நிப்பாட்டல, ஆழமான சத்தியத்தை விவரித்து சொல்கிறார். மோசேக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு விவரித்து சொல்கிறார். He is explaining the meaning behind it. What should I do? How should I go forward? கர்த்தர் எனக்கு கொடுத்த பணியை, உங்களுக்கு கொடுத்த பணியை, கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுத்த பொறுப்பை, உங்களுக்கு முன்பாக இருக்க சவாலை நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும், செய்து முடிக்க முடியும் டீட்டெயில சொல்றாரு. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் இப்போ யாத்திராம் 7ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். அப்படின்னா மோசேக்கு எப்படி ஷாக்கிங்கா இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் மோசே பார்த்து சொல்ற வார்த்தை, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன். மோசேக்கு என்ன ஆசை இருக்கும், நான் பார்வோனுடைய இருதயத்தை லகுவாக்குனேன், நீ சொன்னவனே நடுங்கிட்டு செஞ்சிருவான், உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா ஈஸியா அதுக்கு மோசேவுடைய டாஸ்க். God's plan is not to make things easy but something else. அது அப்புறம் என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் செய்ய துவங்கிட்டேன் ஆனா ஈஸியா இல்லையே. Wait for the message. God's word will reveal to you. ஏன் உங்களால உடனே ரிசல்ட் கிடைக்க மாட்டேனுது? பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினமாக்கினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து சொல்றாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறேன், ஆனா அற்புதங்களும் அடையாளங்கள் மூலமாக நான் பார்வோனோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பேன். Signs and miracles will follow you, my dear brother and sister. God will empower you. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு
encouraging, powerful truth. நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏசாயா 41:10 மட்டுமல்ல, தொடர்ந்து பாருங்க. God is telling you the first thing. It's not easy, but I'm empowering you. It's not easy, but I'm empowering you. Amen சொல்லுங்க. God is empowering you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உண்மைகளை விவரித்து சொல்றார். சீக்கிரட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. மோசே, நான் பேசுற மட்டும்தான் நீ பேசணும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வெற்றி ஜெயம் வேணும்னா நானும் நீங்களும் என் வாய்க்கு வந்த விதமா பேசக்கூடாது. There is one small thing in our life that has got a big power. That is my tongue, your tongue. நான் எதை பேசணும்? கர்த்தர் எதை சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லணும். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சொல்றபடியே செய்ய. Praise God. ஆண்டவர் சொல்ற ஒரு அர்த்தம் என்னன்னா, நான் சொல்ற சொல்லிக்கொண்டே இரு, நான் சொல்ற செய்து கொண்டே இரு, irrespective of what happens in between. பார்வோன் இருதயம் கடினப்பட்டிருக்குது, ஆனா நான் சொல்வேன், நான் செய்ய சொல்வேன், இதையெல்லாம் சொல்லு, இதெல்லாம் செய்து கொண்டே இரு, உனக்கு முன்னாடி ரிசல்ட் வரலன்னு சோர்ந்து போயிடாத. திருப்பி சொல்லாத நான் ஏமாத்துறோம் அப்படி சொல்லாத. அவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். அவன் பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்னாரு இருதயம் கடினம் சொன்னாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இப்ப வர்றேன். அவன் இருதயம் கடினப்பட்டிருக்கும், அவனுடைய செவி கேட்க மாட்டான், அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஏன்னா என் கையை நான் நீட்டுவேன், அப்ப அவங்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டாகும். எகிப்தியருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான விடுதலை கிடைக்கும், பூர்ண விடுதலை கிடைக்கும். ஒரே கல்லுல ரெண்டும் வாங்க. என் கையை நான் நீட்டுவேன், அப்ப பார்வோனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் மிகுந்த வேதனை, துயரம், துக்கம், தோல்வி உண்டாகும். என்னுடைய ஜனமே உங்களுக்கு வெற்றி, மோசே உனக்கும் உன் ஜனங்களுக்கு வெற்றியை தருவே. அல்டிமேட் விக்டரி. நம்ம என்ன நினைப்போம், நேத்து நான் பண்ண இன்னைக்கே வெற்றி வரல, முந்தானத்து பண்ணேன் ஏன் நேத்தே வெற்றி வரல. ஆண்டவர் சொல்றார், wait for the ultimate victory. The victory will be very big in your life. இது நடக்கும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க தயங்கி நின்ற காரியம், உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து கொண்டிருந்த காரியம், என்னால் செய்ய முடியுமா முடியாதா, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு திறமையிலே, என்ன எல்லா யோசனைகளை அகற்றி விட்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற காரியத்தை சொல்லும் போது, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது ஜெயம் உங்க வாழ்க்கையில ஜெயம் வரும்போது கர்த்தர் நானே. ஆல் glory to God. பிரியமானவர்களே, ஒரு விசேஷம் என்னன்னா, யார் யார் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, யாத்திரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் இவ்வளவு சொன்னாரு, மோசே என்ன பண்ணாரு? கர்த்தர் இப்படி அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனுடைய தேவன் சொல்றாங்க. அந்த பெரிய சக்திக்கு, மனுஷிக சக்திக்கு உன்னை நான் தேவன் ஆக்கினேன். இப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் சொல்றது சொல்லு, நான் செய்யறது செய், தொடர்ந்து செய்து கொண்டே இரு, வெற்றி உன்னிடுது, ஜெயம் உன்னிடுது.
கேரண்டி கொடுக்க கர்த்தர். கடைசியில் யாத்திராம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்தார். Moses obeyed God. Hallelujah. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை திறப்போம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய குறைகளை, என்னுடைய ஷார்ட் கமிங்ஸை, என்னுடைய வயசை நான் யோசிச்சு பார்க்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே கீழ்ப்படிந்தான் சொல்லும்போது வேத வசனம் இந்த இடத்துல திருப்பி சொல்லுது, அப்பொழுது மோசேயுடைய வயது 80 இருந்துச்சு. ஏன் இந்த கான்டெக்ட்ல சொல்லணும்? It appears to be out of context. God is speaking to you tonight. God is telling you your age is no barrier to do God's will. உங்க வயசு ஒரு தடை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பொறுப்பை நிறைவேற்ற இந்த வயசு, உங்க வயசு இஸ் நாட் a challenge, இஸ் நாட் a barrier. இந்த பகுதியிலிருந்து நாம சில உண்மைகளை நாம பார்க்க போறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த பகுதி என்ன சொல்லுது? பார்வோன் அப்படின்னாலே உலகத்தின் அதிபதி. பார்வோன் என்றாலே சாத்தானுடைய பிரதிநிதி. He is a symbol of world power. உலகத்தின் அதிபதி. இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். உங்க வாழ்க்கையில் உள்ள சவால் இது கர்த்தருடைய யுத்தம். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு வல்லமை இருந்துச்சு. மோசே சில அற்புதங்கள் செய்ய துவங்கினா பார்வோனுடைய மந்திரவாதி செய்ய முடிச்சு. அட் ஒன் பாயிண்ட் they said, இல்ல முடியாது, இது கர்த்தருடைய விரல். பிகாஸ் பார்வோன்ட்ட இருக்குது ஹியூமன் பவர். உங்க மூலமாக, உங்க கையை பார்த்து சொல்லுங்க, ஏன் கையின் மூலமாக, உங்க வாயின் மூலமாக வரப்போற வல்லமை தெய்வீக வல்லமை. I have a divine power. எனக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துற அபிஷேகம். நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். வார்த்தையா அண்ட சராசரியம் படைத்தவரே, அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. I speak God's word. I do God's will as per his command. ஒரு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 24:25. பவுல் கைதி. கவர்னர் ஃபீலிக்ஸ் முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. பவுல் தைரியமாக வார்த்தைகளை பேசுகிறார். குறிப்பா இந்த வசனத்தை சொல்லுது, நியாயத்தை குறித்தும் ஒழுக்கத்தை குறித்தும் வரப்போற நியாய தீர்ப்பையும் பற்றி பவுல் பேச துவங்கினார். என்ன பண்ணாரா? ஃபீலிக்ஸ் நடுங்கி பயந்தார். He trembled. Hallelujah. பவுல் பேசுறது கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே பேசுகிறார். தேவ சத்தியத்தை சொல்லுகிறார். சொல்லும் போது அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ள மனுஷன். அன்னைக்கு ஃபீலிக்ஸ் கண்கள்ல பவுல் சாதாரண ஒரு கைதி. ஆனா வேதம் சொல்லுது, ரெக்கார்ட் பண்ணுது உங்களுக்கு எனக்காகவும், ஃபீலிக்ஸ் அப்படியே நடுங்கினா. He trembled. Hallelujah. பிரியமானவர்களே, முடிக்க போறேன். எனக்கு உங்களுக்கு முன்பாக இருக்க போராட்டம், யுத்தம், இது சாதாரண போராட்டம் அல்ல. இது மனுஷிக போராட்டம் அல்ல. இந்த யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் இல்ல, இரத்தத்துக்குரிய யுத்தம் இல்ல. இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நானும் நீங்களும் வச்சிருக்க ஆயுதங்கள் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும்? as God's word says. கர்த்தர் சொன்னதை படியே நான் செய்யணும். கர்த்தர் என்ன சொல்ல சொல்றாரோ, எந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ணும், நான் அறிக்கை பண்ணும் சொல்றாரோ அதை நான் அறிக்கை பண்ணணும். நீங்க அறிக்கை பண்ணும். எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யணும்.
உதாரணமாக சிம்பிளி சே, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஜெய கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லணும். பிரியமானங்களே, இன்னைக்கு தோங்குமா என்ன சொன்னேன், உங்களுக்கு முன்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு முன்பாக ஒரு டாஸ்க் இருக்கு. இதை நீ யோசிச்சே இருக்க, பல ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் யுவர் ஃப்ளஷ் அண்ட் பிளட். இது என்னால் செய்ய முடியுமா, எனக்கு திறமை இருக்கா, எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவ்வளோ பெரிய தேவை இருக்கே, இவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தி இருக்கே, நான் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணோம், இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கார், நீ விசுவாசிங்க. நீங்க God has given you a very clear message. யுத்தம் கர்த்தருடையது, உன்னை பலப்படுத்துகிற நான், உன்னை அனுப்புறவர் நான் அல்லவோ, கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெயிப்போம். Praise God. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு பலவீனமான பாத்திரம், எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கு. சரீர பலவீனம், ஆத்மல பலவீனம், என் எமோஷனல் வீக்னஸ், நான் கோபப்படுற மனுஷன், நான் பயப்படுற மனுஷன், நான் கவலைப்படுற மனுஷன், என்னால் கரெக்டாக பேச முடியாது, என் வார்த்தையில் கிளாரிட்டி கிடையாது, என்னோட தாட்டில் கிளாரிட்டி கிடையாது, எனக்கு மெமரி பவர் இல்லை, வயசாகி போயிருச்சு, பலவிதமான எண்ணங்களோடு இந்த ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என்னை மோசே போல என்னை காண்பித்திருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, மோசேயுடைய வயது இல்லை, மோசேயுடைய பேச்சு திறமை அல்ல, மோசேயுடைய சூழ்நிலை அல்ல, உமது அனாதி தீர்மானம். இட்ஸ் காட்ஸ் பிளான், it's God's power that's going to operate through me, is going to operate through you. Praise God. Hallelujah. Say glory to God. ஆண்டவரே, என்னோட பேசுக்கா தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எதிர்ப்பு சக்தி மீது என்னை தேவனாக்கிறீர். You have given me all power over my opposite forces, over my difficulties, over my weakness, over my challenges, over my shortcomings. You have empowered me. Praise God. In the name of Jesus we pray. Amen. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் சாட்சி. நேற்று அங்கே செக்கப்புக்கு போனோம். எவ்ரி 2 months வர சொல்லியிருக்காங்க ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட், கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஸ்கேனிங், எக்ஸ்ரேலாம் எடுத்து எல்லாம் நார்மல். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் நல்லா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ரொம்ப ஜெபத்தோடு போனோம். ஆண்டவரே 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 அப்படின்னு. கர்த்தர் நல்ல டாக்டர் வழியாக கர்த்தர் பேசி ஒரு நல்ல செய்தியை, மனசுக்கு பெரிய ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்துருக்க. இனிமேல் 2 மாதம் கழித்து திரும்ப போனோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. அவர் தான் காப்பாற்றிட்டு வராருங்க. ஒரு செல் கூட கேன்சர் வரக்கூடாதுன்னு டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க எங்களுக்காக. கர்த்தர் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. 91 சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கால் மாத்திரம் நீ இதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமாக அறிக்கையிடுவோமா?
வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல. இயேசு நாமத்துல. கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் லில்லி சௌந்தரம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலும் ஒரு சிறு குழுவாக கூடி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சுவாமி இந்த இடத்திலே வந்து உம்மை துதிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக காணப்படியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய வேத வசனங்களை கேட்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி வாரத்திலே 2 நாட்களாவது நாங்கள் கேட்கும்படி பாராட்டு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் போதுமானவராய் இருக்கிறபடி நாள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியானது எங்களுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. ஆம் தகப்பனே, மோசே எதுவுமே நான் பலவீனமானவர், நான் ஒன்றும் தெரியாத மனுஷன் என்று பார்வோன் முன்னாடி நின்னது போல நாங்களும் கர்த்தாவே இந்த நாளிலே சாத்தானுக்கு முன்பதாக உம்மிடத்திலே அதிகமாக நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு பலப்படுத்துகிற கிருபைக்காக, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மால் நாங்கள் எல்லா காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நீ பலனை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக கொடான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீ பெரியவராய் நீ வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நாள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சாமி, ஒவ்வொரு நிமிஷமும் நீ கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய சாட்சியை கேட்பது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆம் தகப்பனே, ஆம் தகப்பனே, இந்த தினத்திலே அக்கா சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நீ கிருபையா அவர்களை காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். டாக்டர் மூலமாக நல்ல செய்தியை கொடுத்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக எத்தனையோ பேர் சுவாமி, ஆம் தகப்பனே, இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக வரும்பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறபடினால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தாசன் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக கொடான ஸ்தோத்திரம். நாங்க என்ன இன்னைக்கு கிடைக்குமோ, எங்களுக்கு ஆத்மாவுக்கு கிடைக்குமோ என்று நாங்கள் வாஞ்சியோடு வரும்பொழுது சுவாமி அன்றைய தினத்துக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தகப்பனே, சாத்தானை நாங்கள் ஜெயிப்பதற்கு தகப்பனே வேத வசனங்களை கொடுத்திருக்கிறேன். மோசையை கொடுத்த தைரியம் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது சுவாமி. ஆனாலும் இதை மறுபடியும் இந்த நாளிலே நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வசனங்களை கொடுத்திருக்கிற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்தி அருமையாக இருந்திருக்காம கொடான ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, இந்த காலங்களிலே இந்த கொரோனா என்ற நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில வீடுகளில் நோக்கி கெஞ்சுகிற மக்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். அவர்கள் கர்த்தாவே சுகம் பெற்று துதிக்க ஆராதிக்க நீங்க கிருபை தாருங்க தகப்பனே. எல்லா இடங்களில் இல்லை என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஆனாலும் மறுபடியும் 3வது அலை வறுமை என்று எல்லாம் பயமுறுத்துறாரு சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கவே கூடாது தகப்பனே. நாங்கள் உம்மோடு இருக்கிறோம், உங்களை கொண்டு நாங்கள் பார்க்கிறோம், உம்மிடத்தில் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 1.5-2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ நல்ல பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன், அதற்காக கொடான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனை பேர் எங்களுக்கு குரூப்லே கொரோனா வந்து கூட நீ காப்பாற்றின கிருபைகளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, ஜீவனை கொடுத்து காத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ வல்லமையுள்ள தேவன் சுவாமி, நீ கர்த்தாவே எல்லா காரியங்களுக்கும் நீ போதுமானவராக இருந்து நீ வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ருசிக்கிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறவர்கள் அவர்கள் மத்தியிலே இருப்பேன், அவர்கள் கேட்பதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் கொடான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த சிறிய குழுவின் மூலமாக தகப்பனே எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ ஜெபத்துக்கு வெற்றியை நீ கொடுத்திருக்கிறேன். அதற்காக கொடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆசாமே, ஒவ்வொரு ஜெப வேளையில தகப்பனே எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறது, எவ்வளவோ வியாதிகள் சுகம் ஆகிறதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. அவர்கள் கொடுத்த சாட்சியின் மூலமாக தகப்பனே
நாங்கள் அறிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை இந்த ஜெபத்தின் மூலமாக நீர் வழி நடத்துகிறீர், காப்பாற்றுகிறீர் என்பதை உணர்கிறோம் சுவாமி. தகப்பனே, இன்னும் அநேகர் இந்த காரியங்களில வந்து கலந்து கொள்ள கிருபை தாருங்க. வாஞ்சியை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுறோம். ஆனா ராக்காவை எந்த நோக்கத்துக்காக இந்த காரியங்களை எடுத்து செய்கிறார்களோ அதிலே நீ முற்றிலும் முட்டிய நீர் இருந்து கிரியை செய்ய வேண்டுமா நம்முடைய பாதத்திலே கேட்டு நிற்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, இன்னும் கூட கத்தாவே இந்த நாட்டு ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்னும் கொரோனாவுடைய தாக்கம் வராதபடி அதற்குரிய முன்னெச்சரிக்கைகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்க கொடுக்க முடியாவிட்டால் யாருமே கொடுக்க முடியாது சுவாமி. எவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, அங்கங்க கொரோனா இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுது மன வேதனையாக இருக்கிறது ஐயா. ஆம்சாமி, முற்று முடிய அவர்களுக்கு இதிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த வேக்சின்ஸ் போடுறதுலே மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். நேற்று தினத்திலே நாங்கள் கேள்விப்பட போல 87 லட்சம் 87 கோடி மக்கள் கத்தாவே வேக்சின் போட்டுட்டாங்க. இன்னும் 50 கோடி இருக்கிறது. அந்த மக்களும் சுவாமி போட்டுக்கொள்வதற்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. தகப்பனை முற்று முடிய போட்டு இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து விடுதலை பெற எனக்கு கிருபை தாருங்க. அதற்கு எடுக்கும் முயற்சிகள் தலைவர்கள் எல்லாருடைய கிருபையை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுறோம். அவரோடு பேச வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுறோம். மக்களோடு பேசுங்க. ஒன்னும் தெரியாத அக்கா சொல்வது போல வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் சுவாமி அவரோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆம் தகப்பனே, பொருளாதாரத்திலே தாழ்வு நிலையிலே இருக்கிறோம். இந்தியாவானது தகப்பனே பொருளாதாரத்திலே அடிபட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். என்ன சொல்லிடுறாங்க சாமி, 2025 வரைக்கும் இந்த பொருளாதாரம் இப்படிதான் இருக்கும், ஐடி எல்லாம் விழுந்து போயிடும், என்னமோ காரியங்களை சொல்றாங்க சுவாமி. அதெல்லாம் கேட்கும் பொழுது தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கவே கூடாது சுவாமி. நீர் இருக்கிற தகப்பனே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறபடினா தகப்பனே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா, பொருளாதாரத்தை கூட்டி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளுடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. கத்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறேன். நாங்கள் எந்த காரியத்தை கேட்கிறோமோ, சின்ன பிள்ளை ஒரு தகப்பன்ட்ட கேட்கும்போது அந்த காரியத்தை நீ செய்யறது போல ஒவ்வொருவருக்கும் நீ தேவைகளை சந்திக்கிறீரே, அதற்கு கொடானபடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையிலே மறுபடியும் அவங்களுடைய கரங்களிலே வருகிறோம். இந்த நேரத்திலே சுவாமி, எத்தனை பேர் என்ன தேவையோடு இருப்பார்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நீர் போஷிக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் நீர் போஷிக்கிற அந்தந்த தேவைகளை நீ கொடுக்கிற, அது போல மக்களை நீ காப்பாற்ற வேண்டுமா, இடத்திலே மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கிறோம் தகப்பனே. இன்னொரு எத்தனை பேர் உடைய நாமத்தை கூட அறியாமல் இருக்கிற சுவாமி, அவர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு நீ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கிறோம் தகப்பனே. நீ கத்தாவே அண்ணனை அக்காவுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கத்தாவே, அவர்கள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் கேட்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். தலைமுறையாக அவர்களுடைய தலைமுறையாக வளர்றதுக்கான கிருபையை நீங்க செய்யுங்க. அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி கொடுத்தீரே, அதற்காக கொடானபடியான ஸ்தோத்திரம். புதிய புதிய வசனங்களினால், புதிய புதிய வார்த்தைகளினால் அவர்களை நிரப்புற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, இன்னும் அநேகர்களை வந்து ஜாயின் பண்ணத்தக்கதான கிருபையை தாருங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நீ பலனை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் போதுமானவராக நீர் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரா இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான ஜெப வேலைகளை எங்களுக்கு நீங்க கொடுத்து வருகிற கிருபைக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம். உடைய தேவ பிரசன்னம், திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறதுக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, துதிக்க பாத்திரரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, 1000 நாவு இருந்தாலும் போதாதப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, எங்கள் பிராணனை எல்லாம் அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்களில் எல்லாம் பயங்கரமான கடுமையான கொரோனா காலங்கள்ல கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிப்போம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமாண்டு, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாங்கள் பற்றி கொள்வோம் அப்பா. உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மதில்கள் எப்பொழுதும் கண் முன்னால் நின்று கொண்டே இருக்கிறதப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஒரு கூட்டத்தை, ஒரு சிறு பயப்படாதே சிறு மந்தையே, நான் தான் உன் மேய்ப்பன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பனும் எங்கள் போதகரும் எங்கள் கண்காணிமானவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, எங்களை மறவாத தேவன் நீரப்பா, எங்களை மறவாத தேவன் நீரப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பிரவாகித்து வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், வானங்களை திறந்து ஆசீர்வாத மழைகள் ஊற்றப்படுவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பார்வோனுக்குனே தேவனாக்கினேன் என்று மோசேக்கு சொன்ன தேவன், எங்கள் பிரச்சனைகளுக்கு மேல எங்களை தேவனாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா அந்த அத்தாரிட்டி எங்களை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன், எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவும் எங்களை சேதப்படுத்ததில்லை. அது என்ன, சத்துரு எறிகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் ஆண்டவரே எதிர்க்கத்தக்கதாக சர்வாத வர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ரட்சணியனும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியவனும் அறக்கச்சை, சமாதானத்தில் சுவிசேஷத்துக்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாச கேடகம், ஆவியின் பட்டயம், அதை எடுத்து நாங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் தவிடுபடியாக்க இயேசுவின் நாமம் ஒன்றே போதுமானது, இயேசுவின் ரத்தம் ஒன்றே போதுமானது ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடைய நாமம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதில்லா நாமம் இன்ப நாமம். ஆமாண்டவர், உங்களுடைய நாமம் இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே, வல்லமை உள்ள நாமம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். நாங்கள் எல்லாம் அப்படி ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்பா. நாங்கள் இப்போ எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறதப்பா. நீங்க அப்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து நீதியின் சால்வை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, துதியின் உடைய கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த நீதியின் சால்வையை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களுடைய நாமத்துக்குள்ள வந்து ஆண்டவர் யெகோவா ராஃபா என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அதற்குள்ள நாங்கள் ஓடி வந்து நாங்கள் சுகமாய் இருப்போம் சுவாமி. எந்த கொரோனாவோ, எந்த நிபா வைரஸோ, எந்த பாக்டீரியாவோ, எந்த வைரஸோ எதுவும் ஆண்டவர் எங்களை தொடுவதில்லை ஆண்டவரே. அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலுள்ள சத்துக்கள் சுட்டரிக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எங்கள் வீடுகளை நடுநாயமா நீங்க இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம், அதற்குள்ள ஓடி நாங்கள் சுகமாயிருப்போம் சுவாமி. நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டன் கீழே ஆண்டவரே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கண்டெடுப்பவர்கள் சொன்ன வசனத்தின் படிக்கு நீதியின் சூரியனே எங்கள் மேல நீங்க இருக்கணும் ஆண்டவர். உங்களுடைய செட்டைக்குள்ள நாங்க இருக்கணும் ஆண்டவரே. ஆரோக்கியமுள்ள செட்டை, பாதுகாப்புள்ள செட்டை, கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர் சேட்டையின் கீழடை கலம்புக வேத்தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழடை கலம்புக வேத்தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர்,
அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் ஆண்டவரை இப்படி செட்டைக்குள்ளதான் அடைக்கலாம். செட்டைக்குள்ள வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பேர் பேராக பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க தான் எங்க அடைக்கலம் அப்பா. எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது உலகத்துல சுவாமி. நீங்க தான் எங்க அடைக்கலம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒவ்வொரு மேலையும் தெளிக்கிறோம் சுவாமி. அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவையப்பா. எங்கள் பாதுகாப்பு எங்கள் வாழ்நாள் வரைக்கும் இருக்கணும் ஆண்டவரே. வாழ்நாள் வரைக்கும் ஜீவனால நன்மையும் கிருபையும் எங்களை தொடரணும் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரத்தத்தினால கவர் பண்ணி கொள்ளுங்க ஆண்டவர். ரத்த கோட்டைகளை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வீட்டு வாசல்கள்ல, எங்கள் இருதயத்துல, எங்கள் சரீரங்கள், பிள்ளைகள் மேல, பிள்ளைகளை குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. குடும்பமாக ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய கூட்டத்தில் அநேக மருத்துவர்கள், செவிலியர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூர தேசங்களில் பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்காங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உடைய ரத்தம் மிகவும் விலையேற பெற்றது ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் அப்பா. குற்றமற்ற ரத்தம், எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற ரத்தம் ஆண்டவரே. கோடா கோடி எங்களுக்கு வல்லமை கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious word of the Lamb. Hallelujah. ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீர ஆத்ம சுகத்துக்காக வருதோம் ஐயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்தகத்துல எல்லாம் எங்க அவயவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்க தேவாதி தேவனே, உம்மை போல ஒரு தேவன் உண்டாப்பா. சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்களை மேல அசைவாடி கொண்டிருக்கீங்க ஆவியானவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கீங்களே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கருவை உமது கண்கள் கண்டது, அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் உலகத்தில் உள்ள அவ்வளவு பேருடைய அவயவங்கள் எப்ப உருவாகுது, என்னென்ன அவயவங்கள் உருவாகுது புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவயவங்கள் ஆண்டவரே எல்லாம் காப்பாற்றப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே சரீரத்தில் அநேகருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே. ஒரு மெஷின் ஓடிட்டே இருக்கும்போது தேய்மானம் வரலாம், அதை ரிப்பேர் பண்ணுறது நீர் ஆண்டவர். நீங்கள் தான் மேனுஃபேக்சரர் சுவாமி. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா எல்லாத்தையும் செப்பருங்க, சீர்படுத்துங்க. எல்லாத்தையும் நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் என்ன வேலையை செய்ய உங்களுடைய நாம மகிமை பண்ணோம் ஆண்டவரே. குருடன் ஏன் பிறந்தான் குருடனாக? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவே அவன் பிறந்தான் சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்காக வருகிறோம் சுவாமி. எல்லாம் சீர்பட கிருபை செய்யுங்க. எல்லாம் சீராக ஓட கிருபை செய்யுங்க. ஒழுக்கம் கிரமமாக ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தலையில் உள்ள பிரச்சனைகள், மூளையில் உள்ள பிரச்சனைகள், தலைவலி, ஹெடேக், மைக்ரேன், காது வலி, கண் வலி, வாய் வலி, பல்வலி ஆண்டவரே, தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், மூக்கில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, லங்ஸ்ல உள்ள எல்லா பிரச்சனையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. புதிய லங்ஸை தாங்க. விசேஷம் அந்த கொரோனா காலங்களில் தொண்டை, மூக்கு, லங்ஸை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் அப்பா. ஜீவ சுவாசம் எங்களுக்கு ஊதுங்க, மறுபடியும் ஊதுங்க, ஊதிக்கொண்டே இருங்க அப்பா. உங்களுடைய சுவாசம் எங்களுக்கு தேவையப்பா. ஜீவ சுவாசம் எங்களுக்கு தேவை. டச் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவ சுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்கள் வாயில் துதி புறப்பட்டு வர கிருபை செய்யுங்க ஐயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இருதய பிரச்சனைகள் ஆண்டவரே, பிளட் பிரஷர், இருதயத்தில் உள்ள அந்த பிளட் வெசல்ஸ் உள்ள பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து போடுகிறோம், அர்த்தமாக்கி போடுகிறோம் சுவாமி. ரத்தம் சீராக ஓட கிருபை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் இருதயத்தில் பிரச்சனை இருக்கோ, ஹார்ட் ப்ராப்ளம் ஆண்டவரே, பிளாக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ஆண்டவரே தவிடுபடியாக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய விளையாட்டு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் விலையேற பெற்ற பலிபீடத்தில் மோசே தெளித்தான் ஆண்டவரே.
அது போலவே தெளிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் சுவாமி. உமக்கென்று நாங்கள் வாழ, உமக்கென்று நாங்கள் ஜீவ வழியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹார்ட்ல உள்ள ப்ராப்ளம், லங்ஸ்ல உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, கிட்னியில் உள்ள பிரச்சனைகள், வயிற்றுல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்கப்பா. அந்த வின்பை, ஃபுட் பைப்பு, அல்சர், அசிடிட்டி, கேர்டு எல்லாம் தவிடுபடி ஆவதாக, எல்லாம் சீராக செயல்படுவதாக. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்கப்பா. பேங்க்ரியாஸ் ஒழுங்காக ஆண்டவரே இன்சுலினை செக்ரேட் பண்ண கிருபை செய்யுங்க. அநேகம் பேருக்கு சுகர், வயசான உடனே சுகர் வந்துடும் ஒரு நம்பிக்கை வேற ஆண்டவர். அந்த நம்பிக்கையில எடுத்து பண்ணி எனக்கு வராது. அந்த சாபத்தை நான் ஒழித்து கட்டுகிறேன் இயேசு நாமத்தில். சாபங்களை தொலைத்தீர் சிலுவையில, சாபத்தை ஏற்று சாபமாக தொங்கினீரே, சாபத்தெல்லாம் முறித்த இயேசு கிறிஸ்து நாமம். கோடா கொடி சோத்திரம். அந்த சுகர் என்ற சாபத்தை முறிப்பதாக ஆண்டவரே உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகள், கால்கள், மூட்டுகள் ஆண்டவரே பலப்படுவதாக. ஆர்த்ரைட்டிஸ், ரூமாட்டிசம் எல்லாம் மறைந்து போவதாக. எலும்புகள் உடைந்து உலர்ந்த எலும்புகளே ஒன்னாகி ஆண்டவரே பெரிய சரீரமாக, பெரிய சேனையாக எழுந்து நின்றார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. மரித்தாய் ஆனால் ஏதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் தேவன் ஐயா. கொடா கொடை ஸ்தோத்திரம். சரீரங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. கால்கள் உள்ள பிரச்சனைகள், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், எக்ஸிமா ப்ராப்ளம், சரும நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டுவட பிரச்சனைகள், ஸ்லிப் டிஸ்க், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆண்டவரே, ஸ்பாண்டிலைட்டிஸ் எல்லாம் மறைந்து போவதாக. கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் மறைவதாக. உச்ச தலை முதல் உள்ள சுகமளிக்க வரவே பாய்ந்து செல்வதாக. யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், யாருக்காக ஜெபம் பண்ணாலும் இந்த நேரத்தில் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்களுடைய அசைபாடுதல் பயங்கரமாக இருக்கிறது அப்பா. அப்பா, அக்கினி வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்கள் மேலெல்லாம் வந்து விழுந்து புதுப்பிக்க, சரீரங்களை புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. திவ்ய பிரசன்னம் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடுமை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்மை நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெயமுடைய இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். Thank you. Thank you. Bye bye. God bless you.